ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, லாஸ்ட் இயரில் என்ன கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எந்த மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸை ரெக்யூரேட் பண்ணுற ரெக்யூரேட்டிங் கம்பெனிஸில் என்னென்ன, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனில் அப்ரூவல் பெற்றிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட நேக் கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா A++ கிரேடு பெற்றிருக்காங்க. NBA அக்ரிடேஷன் கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா AIDSல ஓப்பன் கேட்டகரிக்கு 154.5, BCக்கு 142.5, BCMக்கு 154, MBCக்கு 128.5, SCக்கு 112.5, SCAக்கு 145.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரியில் 82 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து AIML ஓப்பன் கேட்டகரிக்கு 150.5, BCக்கு 137, MBCக்கு 128 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பயோமெடிக்கலுக்கு ஓப்பன் கேட்டகரியில் 120.5, BCக்கு 100.5, MBCக்கு 120, SCக்கு 118 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பயோடெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 114, BCக்கு 108, MBCக்கு 103 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து CSBSல ஓப்பன் கேட்டகரிக்கு 145.5, BCக்கு 132, BCMக்கு 144.5, MBCக்கு 114.5, SCக்கு 117.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் டிசைனில் ஓப்பன் கேட்டகரிக்கு 142, BCக்கு 130, BCMக்கு 140, MBCக்கு 115 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 127, BCக்கு 116.5, MBCக்கு 102.5, SCக்கு 94 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 115.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் ஓப்பன் கேட்டகரிக்கு 141, BCக்கு 130, BCMக்கு 139.5, MBCக்கு 99 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 158.5, BCக்கு 146.5, BCMக்கு 147.5, MBCக்கு 129, SCக்கு 98.5, SCAக்கு 106 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 148, BCக்கு 134.5, BCMக்கு 143.5, MBCக்கு 115.5, SCக்கு 94.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 130.5, BCக்கு 122, BCMக்கு 128.5, MBCக்கு 96, SCக்கு 91.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 151, BCக்கு 140.5, BCMக்கு 146.5, MBCக்கு 126.5, SCக்கு 110, SCAக்கு 95.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 119, BCக்கு 104.5, BCMக்கு 113.5, MBCக்கு 102.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சைபர் செக்யூரிட்டியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 147.5, BCக்கு 133.5, BCMக்கு 144, MBCக்கு 122, SCக்கு 111.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், AIML, பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, CSBS, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டிசைன், சிவில், கெமிக்கல் இன்ஜினியரிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் 5க்கு 3.8 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து காலேஜ் ஜூனியர் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. ஜஸ்ட் ஐயில் 5க்கு 3.9 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து கரியர் 360ல் 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. காலேஜ் டிகோவில் 5க்கு 3.9 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட டாப் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா அசென்ச்சர், அமேசான், போஸ் லிமிடெட், பிரிட்டானியா, ஜிஃபோ டெக்னாலஜிஸ், ஜோகோ, காக்னிசன்ட், ஃப்ளிப்கார்ட், FSS, ஹேட்சன், இன்ஃபோசிஸ், ITC, பேப்பல், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸில் இருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.